கிறிஸ்தேசுவில் பார்ந்த சகோதர சகோதரிகளே, 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிரகோரி த கிரேட், புனித கிரகோரியாரை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். இவருடைய சகோதரர் தான் புனித பேசில். இவர்களுடைய சகோதரி தான் மேக்ரினா. புனித கிரகோரியாரும் புனித பேசிலும் இறைவனுக்கு சான்று பகர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை அறிவித்து, குறிப்பாக திருச்சபையினுடைய கோட்பாடுகளை இவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். இவர்கள் இருவரும் வெளிப்புறத்திலே இவ்வாறாக இறைப்பணியை செய்து கொண்டிருந்தாலும் இவர்களுடைய சகோதரி அமைதியான முறையிலே தியானத்திலும் ஜபத்திலும் நிலைத்திருந்தார். தன்னுடைய கற்பை முழுவதுமாக இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். மேக்ரினாவினுடைய இந்த தூய வாழ்வு புனித கிரகோரியார் மற்றும் புனித பேசில் இவர்களுடைய இறை அழைப்புக்கும் இறைப்பணிக்கும் அடித்தளமாக இருந்தது. அதனால்தான் புனித கிரகோரியா என்னுடைய ஆழமான இறை நம்பிக்கைக்கு என்னுடைய சகோதரி மேக்ரினாவினுடைய தூய வாழ்வும் ஞானமும் எனக்கு அடித்தளமாக முன்னுதாரணமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். மேக்ரினா வெளிப்புறத்தில் ஏழைகளுக்கு உதவுவதிலும் உட்புறத்தில் ஆழமான ஜெப வாழ்விலும் நிலைத்து இருந்தார். ஜெபமும் செயலும் ஒன்றிணைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றினார். அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வு ஜெபமும் செயலும் இணைந்திருந்தால்தான் முழுமை பெறுகின்றது என்ற ஒரு மைய சிந்தனையை நமக்கு இன்றைய இறை வார்த்தை வழிபாடு தந்து சிந்திக்க அழைப்பு தருகின்றது. இந்த மேக்ரினா இன்றைய நற்செய்தியிலே நாம் காணுகின்ற மார்த்தா மற்றும் மரியா, இவர்கள் இருவருடைய ஒற்றை சாயலாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? ஜபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது செயலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பல தருணங்களிலே நாம் ஜபத்தில் இணைந்திருந்து செயலற்றவர்களாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையை வெறுமையற்றதாக மாற்றுகின்றது. செயலில் நிலைத்திருந்து ஜபமின்றி வாழ்வதும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமற்றதாக மாற்றுகின்றது. ஜபமும் செயலும் இணைந்திருந்தால்தான் நம்முடைய வாழ்வு புது அர்த்தம் பெறுகின்றது. அன்பானவர்களே, இன்னும் இதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க இன்றைய இறை வார்த்தை பகுதிக்குள் நாம் செல்லுவோம். முதலாவதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் காணுகின்ற மார்த்தா மற்றும் மரியா. மார்த்தா வந்தாரை வரவேற்பதிலும் உணவளிப்பதிலும் விருந்தோம்பல் பண்பிலும் சிறந்து விளங்கியவளாக இருப்பதை நாம் நற்செய்தியிலே காணுகின்றோம். இங்கு மார்த்தா வந்தாருக்கு உணவளித்து அவர்களை வரவேற்கின்ற பணியில் சிறந்திருந்தது தவறல்ல. மாறாக இவர் இத்தகைய ஒரு பணியை செய்கின்ற பொழுது அதை அவர் முழுமையாக செய்யவில்லை. அவருடைய உள்ளத்தில் குழப்பம் இருக்கின்றது, பதட்டம் இருக்கின்றது. அதே வேளையில் தன்னுடைய சகோதரியின் மீது பொறாமை இருக்கின்றது. அவர் பற்பல வேளைகளில் மூழ்கி இருந்தாலும் அதை முழுமையாக அவர் செய்யவில்லை. அவருடைய செயல் இங்கு முழுமை பெறவில்லை. ஏனென்றால் அவருடைய செயல் ஜபத்தில் இல்லை, வெறும் செயல் மட்டும்தான் இருக்கின்றது, விசுவாசம் இல்லை. அதனால்தான் இயேசு மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இயேசு அவருடைய செயலை பற்றி, விருந்தோம்பலின் பண்பை பற்றி எதுவும் கூறவில்லை. அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த குழப்பத்தை, அந்த பொறாமையை பற்றி மட்டுமே அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அரசர்கள் முதல் நூலில் 19வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற எலியா இறைவாக்கினர் மார்த்தாவை போல ஆண்டவருக்காக பணியை ஆற்ற வேண்டும் என்று பெரும் மகிழ்வோடு அவர் ஆர்வத்தோடு அந்த பணியை செய்கின்றார். ஆனால் அதே தருணத்தில் அவர் தனிமையிலும் விரக்தியிலும் ஏன் கோபத்திலும் முழுகுவதை நாம் பார்க்கிறோம்.
பார்க்கின்றோம். பாருங்களே, இன்றைக்கு இறைவாக்கினர் எலியாவை போல மார்த்தாவை போல நம்மிலும் பலர் இருக்கின்றார்கள். பலர் நம்மில் மார்த்தாக்களாக இருக்கின்றோம். வெறும் செயலில் மட்டும் நம்முடைய கவனத்தை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கவனம் செயலில் மட்டுமே இருக்கின்றதே தவிர ஜெபத்தில் இல்லை. இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் மரியாவை பார்க்கின்றோம். மரியா இயேசு வந்த பிறகு இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பதில் மட்டுமே கவனம் கொண்டிருந்தார். முழுக்க முழுக்க ஜெபத்தில் இணைந்தவராக இருக்கின்றார். ஆனால் அவரில் அங்கு செயல் வெளிப்படவில்லை. சாமுவேல் முதல் நூலில் சாமுவேலினுடைய அழைப்பை 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். சாமுவேல் ஏறக்குறைய மரியாவை போல ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கின்றேன் என்று தன்னையே முழுவதுமாக அவர் அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பு அங்கு வெளிப்படுகின்றது. அவரும் முழுக்க முழுக்க அந்த தருணத்திலே ஜெபத்தில் இணைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்மில் சில மரியாக்களாகவும் இருக்கின்றோம். அப்படி என்றால் ஜெபம், ஆன்மீக வாழ்வு, விசுவாசம் என்று அதிலே மூழ்கி கிடக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இங்கு நாம் மரியாக்களாக அல்லது மார்த்தாக்களாக இருப்பதில் தவறல்ல. ஆனால் சிலர் வெறும் மார்த்தாக்களாக மட்டுமே இருப்பதுதான் தவறு. சிலர் வெறும் மரியாக்களாக மட்டுமே இருப்பதுதான் தவறு. அதாவது சிலர் வெறும் செயலில் மட்டுமே நிலைத்து நின்று ஜெப வாழ்வை மறந்து விடுகிறார்கள். சிலர் ஜெபத்திலே நிலைத்து நின்று செயலை மறந்து விடுகிறார்கள். பாருங்களே, இன்றைக்கு நாம் எத்தகையோராய் இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய ஜெபமும் செயலும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு 3 மாதிரிகளை தருகின்றது. இன்றைக்கு நமக்கு இந்த 3 மாதிரிகளும் 3 வாசகங்களிலிருந்து தரப்படுகின்றது. முதலாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் ஆபிரகாமை பார்க்கின்றோம். ஆபிரகாம் தான் இன்றைக்கு நமக்கு முதல் மாதிரியாக இருக்கின்றார். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டின் அருகே, அந்த கேதுரு மரத்தின் அருகே வந்த அந்த 3 மனிதர்களுக்கு விருந்தோம்பலை வெளிப்படுத்துகின்றார். அவரே சென்று மாவு பிசைந்து அப்பத்தை சுடுகின்றார். இளம் கன்றையும் பாலையும் வெண்ணெயையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார், உணவளிக்கின்றார், அவருடைய தாகம் தீர்க்கின்றார், ஓய்வெடுக்க சொல்லுகின்றார். இங்கு ஆபிரகாம் தன்னுடைய விருந்தோம்பல் பண்பை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கு நாம் 2 காரியங்களை குறிப்பிட்டு கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் செயலில் மட்டும் இறங்கவில்லை. கடவுளுடைய வார்த்தை என்னது என்று அவர்களுடைய வாக்குறுதிகளுக்கும் செவி கொடுக்கின்றார். அவரில் ஜெபமும் இருந்தது, செயலும் இருந்தது, விருந்தோம்பலும் இருந்தது, இறை வாக்குறுதிகளுக்கு செவி கொடுக்கின்ற பண்பும் இருந்தது. இது முதலாவது. இரண்டாவது, இவர் மார்த்தாவை போல குறை சொல்லவில்லை. என்னுடைய மனைவி சாரா எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றார், என்னுடைய மனைவி சாரா இங்கு வந்தாரை கவனிக்க மாட்டேன்றார் என்று தன்னுடைய மனைவி மீது அவர் குறை சொல்லவே இல்லை. அவரே எல்லா வேலைகளையும் முழுக்க முழுக்க செய்கின்றார். ஆக இன்றைக்கு ஆபிரகாம் நமக்கு முதல் சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். ஜெபமும் செயலும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது மாதிரி பவுல் அடிகளார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே அவர் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே தன்னுடைய உள்ளார்ந்த வேதனையையும் துன்பத்தை பற்றியும் வெளிப்புற பணிகளை பற்றியும் அவர் எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தூய பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளார்ந்த ஆன்மீக வாழ்வு அவருடைய திருமுகங்களில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் அவருடைய வெளிப்புற பணிகள், அவர் பல்வேறு திருச்சபைகளை உருவாக்கியதை, பிற இனத்தாரினுடைய அப்போஸ்தலராக அவர் விளங்கியதில் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அவர் இறை வார்த்தையை பறைசாற்றி தன்னுடைய ஆன்மீக வாழ்வில் நிலைத்து நின்று ஜெபத்திலும் செயலிலும் ஒன்றிணைந்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக திருத்தூதர் பவுல் நமக்கு 2வது மாதிரியாக இருக்கின்றார். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சிறந்த முன் மாதிரியாக இருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து மார்த்தாவினுடைய அந்த நிலைக்கு சிறந்த ஆலோசகராக, மனநல ஆலோசகராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
மார்த்தா பற்பல வேலைகளில் மூழ்கி கிடந்தார். உள்ளத்தில் குழப்பத்தோடு இருந்தார், பதட்டத்தோடு இருந்தார், தன்னுடைய சகோதரியின் மீது பொறாமையோடு இருந்தார். இந்த தருணங்களை எல்லாம் போக்குவதற்காக இயேசு அவரில் நிகழ்ந்த அந்த உணர்வை சுட்டி காட்டுபவராக இருக்கின்றார். அவருடைய செயலை அவர் சுட்டி காட்டவில்லை, அவருடைய அந்த உணர்வை அவர் சுட்டி காட்டுகின்றார். அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து சிறந்த முன்மாதிரி என்று நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்திலும் செயலிலும் ஒன்றிணைந்து செயல்பட்டார். அதிகாலையில் ஜெபம் செய்தார், இரவில் ஜெபம் செய்தார், தனிமையில் ஜெபம் செய்தார், தன்னுடைய சீடர்களோடு ஜெபம் செய்தார், புதுமைகளை செய்வதற்கு முன்பு ஜெபம் செய்தார். அவருடைய வாழ்வு ஜெபத்தில் மட்டும் நின்று விடவில்லை, மாறாக அவர் செயலில் இறங்கினார், இறை பணியை அறிவித்தார், மக்களோடு இருந்தார், ஏழைகளோடு, பெண்களோடு, வரி தண்டுபவர்களோடு, பாவிகளோடு, சமாரியரோடு அவர் இருந்தார். இறை பணியை, இறை ஆட்சியை அவர் அறிவித்தார். இயேசுவிலே நாம் ஜெபமும் செயலும் ஒன்றிணைந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த 3 மாதிரிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வோம். ஆபிரகாம், திருத்தூதர் பவுல், இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவர்கள் மூவருமே நம்முடைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு ஜெபமும் செயலும் என்று இணைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, தூய ஆவியை பெறுவதற்கு முன்பு வரை அப்போஸ்தலர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள், பதட்டத்தில் இருந்தார்கள். தூய ஆவியை பெற்ற பிறகு அவர்களும் செயலிலும் ஜெபத்திலும் ஒன்றிணைந்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்மில் பலர் மரியாவை போல வெறும் அகம் நோக்கிய மனிதர்களாக நமக்கென்று ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே நாம் மூழ்கி இருக்கின்றோம். பலவற்றை நாம் ஜெபம், விசுவாசம் என்னும் திரைகளால் மூடி வைத்திருக்கின்றோம். வெளிப்புறத்தில் நாம் செல்லாமல் இருக்கின்றோம். இன்னும் சிலர் இந்த உலகமே வாழ்வு என்று மார்த்தாக்களாக இருக்கின்றோம். நம்முடைய செயலில் மட்டுமே கவனம் செலுத்தி பணம், பதவி, என்னுடைய வேலை, பொறுப்புகள், இந்த உலக கலாச்சாரம், நுகர்வு கலாச்சாரம் என்று அதிலே மூழ்கி கிடக்கின்றோம். விசுவாசத்தை, இறைவனை, ஜெபத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இவை இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக திகழ வேண்டும். ஜெபமும் செயலும் இணைந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஒரு வழியிலே நாம் செல்ல வேண்டும். அத்தகையோராய் வாழ்வதற்கு தான் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக அழைப்பு பெறுகின்றோம். அத்தகையோராய் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.